எப்பயும் மனசு வெந்து போச்சு நொந்து போச்சு சொல்ற அளவுக்கு, வயிறு வேக்காடா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு, வயிற்றுல வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை இருக்கும். ஆனால் உணவு வந்து நாம் சம்பாதிக்கிற பெருமையை சாப்பிடும் காரணமாக, இறைவன் இல்லாமல் சாப்பிடும் காரணமாக அந்த உணவு ஒத்துக்காது. இந்த சாப்பிடைய உணவுகள் வந்து பெரும்பாலும் மருந்து மாற்றி இருந்தாலும் அதுவும் அவங்கள குடல்லாம் வெந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும். நெருப்பு சுவர் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர் உதவி பெற தேடினால் உருக்கப்பட்ட செம்பு போன்ற தண்ணீரை கொண்டே கொடுக்கப்படுவார்கள். இப்போ நம்ம செம்பு தண்ணீரை குடிக்கிறது நல்லது நினைச்சிட்டு இருக்கோம், காப்பர். ஆனால் சொன்னால் அது வந்து அணையக்காரர்களுக்கு எப்படி வந்து புளிப்பும் கசப்பும் நிராகரிச்சவங்க கொடுக்குறானோ அதே மாதிரி இந்த செம்பு தண்ணியும் அப்படிதான். நிராகரிக்கக்கூடிய உணவு புளிப்பும் கசப்பும் ரொம்ப பிடிக்கும். அது நான் சொல்லிடுறேன்னு சொல்றேன். அவன் நிராகரித்தவரண்டி இந்த கூலி கொடுத்தோன்னு சொல்றான். சுயான பழங்களை கொடுத்திருந்தோம், அவங்க நிராகரித்தார்கள், பெருமை கொண்டாங்க இறைவன் பணியில, அவனோட சரணடையில. அதன் காரணமாக புளிப்பும் கசப்பு பழமாக மாத்திட்டான். அதே மாதிரி தண்ணியும் சரி, நான் இதில் குடிச்சா நல்லது நினைச்சிங்கன்னு சொன்னா அதில் எந்த நன்மையும் கிடையாது. இன்னும் அது நமக்கு உருக்கப்பட்ட செம்பு போட்ட தண்ணி கொண்டே கொடுக்கப்படுவார்கள். மோங்களை அது சுட்டு கருக்கிவிடும். மிக கேடான பானமாகும். அது இன்னும் இறங்கும் தளத்தில் அதுவும் மிக கெட்டதாகும், மிக கெட்டதாகும். இந்த உண்மையெல்லாம் நம்ம வேத ஞானம் புரிய முடியும். இல்லைன்னா அறிவு கொண்டு பெருமை கொண்டிருப்போம். நான் இதில் தண்ணி குடிச்சிட்டு இதில் சாப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பெருமையில பேசிட்டு இருப்போம். அதுவும் பெருமை தான். மாத்திரம் சாப்பிடும் பெருமை இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து இந்த மாதிரி பொருளை பயன்படுறது பெருமை வந்து இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு உண்மை இல்லைங்கிற தெளிவுக்காகத்தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த கூட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இது எப்படியோ நம்ம கலந்துருவோம். யாரோ சொன்னாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்பப்ப பிரித்து அறிவிக்க வேண்டிய கடமை இறைவனுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க சத்தியத்தை ஏற்றுக்கிட்டீங்க, வாழ்க்கையில் தரமாட்டம் இருக்குது. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தாம விட்டுற மாட்டான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தெளிவு கிடைச்சிட்டே இருக்கணும்.